ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீபா பாஸ்கர். ஓகேங்க, பொங்கலுக்கு என்னெல்லாம் படம் வருது, எப்படிலாம் அது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு பல எதிர்பார்ப்புகளோடு எல்லாரும் வெயிட் பண்ணுறது உண்மைதான். ஆனால் படம் அந்த மாதிரி வரலையே. அதாவது நம்ம வாத்தியாருன்ற படம் பல போராட்டங்களுக்கு இடையே பயங்கரமாக எப்போ ஒரு பாரு ட்ரெய்லர் இப்படி இருக்குது, போஸ்டர் இப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் ஏதோ வாத்தியாரை வச்சு தான் எடுத்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஆனால் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாகவே இருந்துச்சு. அதுக்கு இடையில கோட்டுப்படியெல்லாம் ஏறி தடங்களாகி அப்படி இப்படின்னு எப்படியோ மனுஷன் ரிலீஸ் பண்ணிட்டான். சரி, நம்மளும் எப்படியாவது அடித்து பிடிச்சி போய் பார்த்துடணுமேன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 3வது சீன்லேயே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அதுக்குன்ட்டு ஒரு மெத்தட், அதாவது அந்த காலத்துலேருந்தே இதுதான் காக்கி, இந்த காக்கியில் தான் போடுவாங்கன்னு இருக்கு. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் பல படங்கள் கூட இதுக்கு நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அவங்க கூட ஒன்று யூனிஃபார்ம் போட மாட்டேன், விஜய் படமாக இருக்கட்டும், லாரன்ஸ் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகிருந்தது, யூனிஃபார்ம் எனக்கு பிடிக்காது, செட் ஆகாது அப்படின்ட்டு கலர் யூனிஃபார்மில் இருந்து கூட பார்த்துருக்கோம். ஆனால் யூனிஃபார்மையே ஆல்டேஷன் பண்ணி சஃபாரி கிளாத்தில் வாங்கி கட்டம் போட்ட யூனிஃபார்ம் போட்டு இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது முதல்ல ஆரம்பமே கோணலில் போயிடுச்சுன்னா அப்போ முடிவு எந்த அழகில் இருக்குன்றது நீங்களே பாருங்களேன். நான் எனக்கு ரொம்ப நேரமாக அது மட்டுமே யோசிக்கிறேன். ஏண்டா நான் பழைய எம்ஜிஆர் நம்பியார் அதுக்கும் முன்னாடி இருந்ததுலேருந்து காக்கி ட்ரெஸ்ஸுன்னா போலீஸ் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் யூனிஃபார்ம் பார்த்துருக்கேன். ஆனால் இது என்னைய சஃபாரியில் தச்சு போட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு லாஜிக்குன்னு வித்தியாசமாக ஒன்று கொண்டு வரீங்க, ஆனால் அது லாஜிக்காக எந்த ஒரு இடத்துலையும் சேர்த்துக்க முடியாத அளவுக்கு இருக்குது. கார்த்திக் எப்படி சொல்கிறது, எம்ஜிஆர் மாதிரி பேசுகிறது, நட உட பாவனை எல்லாம் நல்லா எஃபர்ட் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, ஒத்துக்கிறேன், சூப்பராக இருக்குது. ஆனால் கண்டென்ட் இல்லையேப்பா. கார்த்திக்னாலே நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் சில பேருக்கு பிடிக்கும், காலேஜ் கேர்ள்ஸுக்கெலாம் பிடிக்கும். அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு ஹியூமரஸ் இருக்குது. சின்ன சின்ன விஷயம், இந்த அலெக்ஸ் பாண்டியன் படமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய படமாக இருக்கட்டும், அவருக்குன்ட்டு ஒரு காமெடி டோன் எப்போவுமே வச்சுருப்பார். இந்த படத்தில் அந்த காமெடிக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. சுத்தமாக ஒரு இடத்துல கூட யாருமே சிரிக்கலை. இந்த படம் ஃபுல்லாக பண்ணி எந்த ஒரு இடத்துல யாரும் ஒரு கிளாப்பே பண்ணலை. தேட்டர் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் கடைசி ஆள் வரைக்கும் நான் இருந்து பார்த்துட்டு தான் வரேன். ஏன்னா டைரக்டர் நலன் குமாரசாமி அவருக்குன்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது தனியாக. இந்த சூதுகவும் படமும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் சரி, அவருக்குன்ட்டு ஒரு ஜெனர் யூஸ் பண்ணுவார். இந்த ட்ராவல் தான் பண்ணுவார். இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எந்த வகையிலையும் சிங்க் ஆகிற மாதிரியே இல்லை. அவர் செத்துருவாரா, செத்துற பிறகு இவருக்கு அந்த ஆத்மா நம்ம யார் சொல்கிறது, எம்ஜிஆர் சாரோட ஆத்மா வாத்தியார் ஆத்மா இவருக்கு வருது. என்னையா நீங்கள் சொல்ல வரீங்க, எனக்கு புரியலை. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவரோட ஆத்மா இங்கே அந்த ஸ்லாங் நம்ம பேசினாலே இப்போ தூய தமிழ் தான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. தூய தமிழில் 2 லாங்குவேஜ் நான் பேசினேன்னா பைத்தியக்காரி போறாபார் அப்படின்ட்டு என்னையே கிழிச்சிடுவானுங்க. அந்த அளவில் இருக்குது. நீங்கள் அதை கொண்டு இப்போ சேர்த்திங்கன்னா இது எந்த அளவில் சிங்க் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஆளுங்களுக்கும் எது சூட் ஆகும், அவனுங்க எதை ஃபாலோ பண்ணுறானுங்க, மக்களை ஆடியன்ஸை தேட்டரில் உட்கார வைக்கிற மாதிரி படம் எடுத்தால் படம் ஓடும். அப்புறம் இவங்க குறை சொல்கிறாங்க, அவங்க குறை சொல்கிறாங்கன்னு குறை சொல்ல யூனிஃபார்ம்லேயே பார்த்துக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறது. 2வது, சந்தோஷ் நாராயணன் மியூசிக்னாலே எல்லா படத்துலேயும் ஏதாவது ஒன்று சாங் வேறு லெவலில் அப்படியே கிழிச்சு தெரிச்சு விட்டுரும். இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் சாங் யாருக்குமே மனசில் நிற்கலைன்னு தான் சொல்ல முடியும். சாங்ஸும் மனசில் நிற்கலை, மியூசிக்கும் அந்த அளவுக்கு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இதில் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க, வடிவகரிசி மேம் போட்டிருக்காங்க, அவங்க இவங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாமே போட்டோம். சில குருமா குழம்பு மாதிரி, அது எப்படி வெஜிடபிள் பிரியாணி, இந்த வெஜிடபிள் பிரியாணியில் எல்லாமே இருக்குது, ஆனால் டேஸ்ட் இல்லை. ஷார்ட்டாக சொல்ல போனால் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா வாத்தியாரேன்னு சொல்கிறீங்க, சரி வாத்தியார் அந்த செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸ் நல்லா இருக்குது. காப்பாற்றுங்க யாரோ கத்துனா வாத்தியார் அப்படியே ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, எஃபெக்ட் எடுக்கிறாரு, அவங்கள போய் காப்பாற்றுறாரு. ஆனால் இப்போ எல்லாருமே கன்று வச்சுக்கிற இடத்துல நீங்கள் சாட்டை வெட்டி சொல்லி அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் செத்துட்டேன். அவன் கன் எடுத்து சுட்ட வரான், நீங்கள் சாட்டை ஏற்றி சொல்லட்டி அந்த கண்ணை பிடிங்க அவன் எல்லாம் அடிக்கிறீங்க பாருங்களா, அந்த இடத்துல வேறு லெவல். நான் வாத்தியாரை இந்த இடத்துல குறை சொல்லங்க, வாத்தியாருக்கு நானும் ரசிகை தான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற காலங்களுக்கு எது சூட் ஆகும்,
தேட்டரில் ஆடியன்ஸை அட்லீஸ்ட் நீங்கள் இன்டர்வல் வரைக்குமாச்சும் உட்கார வைக்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம், தவறாக எதுவுமே சொல்லலை. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட எஃபெக்டை வந்து கண்டிப்பாக பாராட்டணுங்க. ஏன்னா வந்து அன்னியன் படம் மாதிரி இந்த பக்கம் திரும்பி ஒரு கேரக்டர், இந்த பக்கம் திரும்பி ஒரு கேரக்டர், அப்படி மாற்றி மாற்றி பண்ணுறதெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட், நல்லா இருக்குது, நல்ல ஒரு அருமையான எஃபெக்ட். ரெண்டாவது கிருத்தி ஷெட்டி, ஆமாம் போன வாட்டி ஆடியோ லஞ்சில் கார்த்தி சொன்னார், கீர்த்தி இல்லைங்க கிருத்தின்ட்டு. கிருத்தி ஷெட்டி நல்ல எஃபெக்ட், நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு மனசில் இருக்கிறத படிக்கிறவங்க ஒரு மாதிரி அப்படி காட்டுறாங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். ஏன்னா இவர் சூதுகவும் படத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒருத்தவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும் அந்த பொண்ணு, அது பேசும் அப்படிலாம் வந்து காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஏதாவது காமிச்சிருக்கலாம், அது மனசை வந்து கண்டுபிடிக்குமா, மனசை வந்து படிக்குமா, இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு சீன் இதுக்கும் பவர் இருக்குன்ற மாதிரி நீங்கள் காமிச்சிருக்கலாம். அந்த மாதிரி எங்கேயுமே காட்டலை. பட் 2 பேரும் சேர்ந்து ஆடின ஒரு 2 பாட்டு டான்ஸ் நல்லா இருக்குது, அந்த டான்ஸுக்கு போட்டிருக்க காஸ்டியூம் நல்லா இருக்குது, அவ்வளோதான் சொல்வேன். பட் எம்ஜிஆர் இன்னொரு ஒரு விஷயம், இந்த போஸ்டரில் வந்து நீங்கள் நிறைய இந்த கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட்கள் அந்த மேக்கப் எல்லாம் போட்டு நிறைய பேர்லாம் வச்சுருந்தீங்களா? நான் என்ன நினச்சிருந்தேன்னா, என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஆர்டிஸ்ட்னால் இந்த மாதிரி எம்ஜிஆர் வேஷம் போட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேஜில் ஏறி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குமோ இந்த மாதிரி இருக்குமோ நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளேமில் நீங்கள் காமிச்ச பல அந்த வேஷம் போட்டவர்கள் எல்லாமே ஒரு சீனில் ஒரே ஒரு சீனில் பார்க்குறேன், அவ்வளோதான். இதில் ரொம்ப முக்கியமாக பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு அவரோட போர்ஷன் வர வரைக்குமே அருமையாக நடிச்சிருக்காப்புல. அவர் நடிப்பு அப்பத்துலேருந்து பிச்சு பெடல் எடுப்பாப்புல, அப்படியே தூக்கி வேஷ்டி ஓடி வரிஞ்சு கட்டினோம்னா வேறு லெவல் எங்கேயோ போய் நிற்கும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு அருமையான உண்மையான தீவிரமான எம்ஜிஆர் ரசிகராக அழகாக நடிச்சிருக்காரு. அவருடைய வார்த்தைகள் வாக்கியங்கள்லாம் அதையே பயன்படுத்தி பின்பற்றி வாழ்ந்து வந்தது அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இதுலேயும் கேட்டுக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னா அது என்னோட தான் வச்சுக்க முடியும், என்னோட குழந்தைங்க அவங்களுக்கு அதை வந்து திணிக்க முடியாது, அவங்க நம்மளுக்கே டாட்டா பை பை காமிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீனை இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. சத்யராஜ் வந்து இது முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒன் ஆஃப் த வில்லன் மாதிரியே பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த வில்லன் ரோல் கூட இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா சத்யராஜ் தொடர்ந்து சில படங்களில் ஒரு டெரிஃபிக்கான வில்லனாகவும் பார்த்துருவேன். அவர் கடந்து வந்த பாதையை சொல்லும்போது கூட அந்த அளவுக்கு வைலன்ஸ் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதே வந்து எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதெல்லாம் ஓகேங்க, எல்லாமே ஓகே, வாத்தியாரே நல்லா தான் இருக்குது. ஆனால் பொறுமை வேணும், சத்தியமாக எனக்கு அந்த பொறுமை இல்லை. உங்களுக்கு இருந்தால் தாராளமாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.